செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாநகர் பகுதியில் கனமழை பெய்ததால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். திருப்பூரில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய 30 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருப்பூரில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய 30 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வீடுகளுக்குள் புகுந்த நீரை வாளிகள் மூலம் இறைத்து வெளியேற்றி வருகின்றனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருப்பூர் மாநகர் பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய 30 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இரவு முழுவதும் மின் இணைப்பின்றி தண்ணீரிலேயே தூக்கமின்றி இருந்ததாகவும் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது திருப்பூரில் கடந்த சில தினங்களாக கனமழையானது தொடர்ந்து மாலை நேரங்களில் பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது பாத்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 3வது மண்டலத்திற்கு உட்பட்ட அதாவது மணியகாரம்பாளையம் பகுதி. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 30 வீடுகளுக்கு மேல, அது போக அந்த வடமாநில தொழிலாளர்கள் அந்த தொழில் நடத்தக்கூடிய அந்த குடோனும் அந்த பகுதியில் இருக்கு. கடந்த 3 நாட்களாகவே இந்த பகுதியில அந்த மழை நீரானது தொடர்ந்து தேங்கி வந்த சூழ்நிலையில அந்த வீட்டுக்காரங்களும் தொடர்ந்து வாளிகள் மூலியமாகவும் மோட்டர் எல்லாம் வச்சு தண்ணியை வெளியேற்ற சூழ்நிலையில தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. ஆனாலுமே மழை நீர் தினமும் அதாவது மாலை நேரத்துல மழை தொடர்ந்து பெய்து வர்ற சூழ்நிலையில மழை நீர் இன்று வரை அந்த ஒரு முழங்கால் மீது நீர் தற்போது வரை அந்த வீடுகளில் இருந்து வருகிறது. இதனால் அந்த வீடுகளில் இருந்து இருக்கக்கூடிய லேப்டாப், டிவி மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்துமே முழுமையாக சேதமடைந்து அவர்கள் தற்போது தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய சூழலே உள்ளது. மாநகராட்சியை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பார்வையிட்டு மட்டும் சென்றுள்ளனர். தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என்பதையே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுவதை நாம் கேட்டு வருகிறோம். விரைந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.